இல்ல மஞ்சு, அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம், இப்போதைக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரி, அப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்க? நான் மட்டுமே எல்லா விஷயத்திலையும் தனியாவே டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா மஞ்சு, அவரோட சேர்ந்து பண்ண எல்லாமே சொதப்புது. அதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மஞ்சு. என்ன விஷயம்? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சரி, என்ன உதவி? ஒன்றும் இல்லை, நான் செலக்ட் ஆனப்போ செஃப் உங்களோட சமையல் எல்லாம் நல்லதா இருந்தது, ஆனா பிரசன்டேஷன் தான் சரியில்லை, ஒரு 10 நாள் கிளாஸ் போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதான் உனக்கு தெரிஞ்ச கேட்டரிங் இன்ஸ்டிடியூட் ஏதாவது இருந்தா கொஞ்சம் ரெஃபர் பண்ண ப்ளீஸ். ஏய், கேட்டரிங் இன்ஸ்டிடியூட்ல எதுக்கு? இங்க நம்ம அபார்ட்மெண்ட்லயே ஒரு ஷெஃப் இருக்காரு. அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டுல சும்மா தான் இருக்காரு. அவர்கிட்ட நீ ட்ரைனிங் போ, நான் அவர்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா பேசு மஞ்சு. நான் பேசுறேன்டி. சரி, நீ பேசிட்டு எனக்கு சொல்லு. கண்டிப்பா. அப்ப நான் கிளம்புறேன். ஏய், வெயிட் பண்ணு, அம்மா இப்ப வந்துருவாங்க, சாப்பிட்டு போ. இல்ல, ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுல தேடுவாங்க. நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகே, பாய். பார்த்து போயிட்டு வா. பாய். வேதாஜி இந்த காம்படிஷனில் ஜெயிச்சாங்கன்ற விஷயத்தை அவங்க வாயாலே சொன்ன உடனே கப்பு இந்த ஸ்வீட்டை நம்ம ஊட்டி விடுறோம். ஆனால் எதுக்கு நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் போனாங்க? ஒருவேளை நம்ம அங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போச்சு என்னமோ. ஓகே, இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல. வாங்க வேதாஜி, வாங்க வாங்க வாங்க. என்ன வேதாஜி, காம்படிஷனில் செலெக்ஷன் ஆகிட்டீங்க போல இருக்குது. ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன், செலெக்ஷன் ஆகிட்டீங்களா? இல்லை. செலெக்ஷன் ஆலியா? ஆமா, காம்படிஷன்ல செலக்ட் ஆகல. நீங்க சொல்லும் போதே நான் கேட்டிருக்கணும். தேவையில்லாம போனது ஏன் தப்பு தாங்க. நீங்க செலெக்ஷன் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேனே. எங்க இருந்து செலக்ட் ஆகுறது? அதான் நீங்க அப்பவே சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி செலக்ட் ஆகுறது? இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க. நான் பாட்டுக்கு அப்படியே வீட்லயும் சும்மா இருந்திருக்கணும். தேவையில்லாம இன்டர்வியூ அது இதுன்னு போய் உங்களை வேற கஷ்டப்படுத்திட்டேன். அப்போ நீங்க நிஜமாவே செலெக்ஷன் ஆலியா? அதான் சொல்றேன்ல, செலக்ட் ஆகல. எதுக்கு இப்ப அதையே திரும்ப திரும்ப கேக்குறீங்க? விடுங்க. ஏன் விளையாடுறீங்க? நீங்க நிஜமாவே செலெக்ஷன் ஆலியா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் தான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப ஏன் அதை பத்தியே கேக்குறீங்க? கடைசியில நீங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. என்னோட குவாலிஃபிகேஷன் தெரியாம காம்படிஷன்ல கலந்துகிட்டது என்னோட தப்பு தான். ப்ரொஃபஷனலா சமைக்கிறவங்க தான் அதுல ஜெயிக்க முடியும். நான் அதுக்கு குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போதுமா? அவங்க தான் நல்லா சமைச்சாங்கன்னு ஸ்பெஷல் கேட்டகரியில வின் பண்ணி அடுத்த லெவல் போயிருக்காங்க.
ஏங்க என்னங்க நீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? போன் எடுத்தாவது சொல்லலாம்ல. அதான் வந்துட்டேன்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு சீன் போடுற? ஏங்க இவ்ளோ நேரமா புருஷன் வீட்டுக்கு வரலன்னா பயமா இருக்காதா? எத்தனை ஃபோன் பண்ண, ஒரு ஃபோனாவது எடுத்தீங்களா? எனக்கு பயமா இருக்காதா? இப்படி சீன் போடுறேன்னு சொல்றீங்க? ஏ எதுக்கு இப்படி போட்டு நச்சரிக்கிற? அதான் வந்துட்டேன்ல. எதுக்குங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நேத்தும் இப்படிதான் நீங்க லேட்டா வந்தீங்க. எங்க போறீங்க, எப்போ வருவீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல. ஏய், வேலை விஷயமா 1000 இடத்துக்கு போவேன் வருவேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தா மற்ற வேலையெல்லாம் உங்க அப்பா நான் பாப்பா. எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல, அதுதான் நான் சொன்னேன். ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரவேணா? விட்ட ஓரா பேசிட்டே போற, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கேக்குறேன். இல்லைங்க, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி லேட்டா தான் வரீங்க. எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் சொன்னேன். ஏய், அறிவில்லை உனக்கு? சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. அதான் வேலை இருந்ததுன்னு சொன்னல, சும்மா வேலையை முடிச்சுட்டு வரவேணா? இன்னொரு தடவை பேசு. அப்பா, சொல்லுங்கப்பா. எதுக்கு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி என்ன முக்கியமான வேலை? நம்ம வேலைச்சேரி பிரான்ச் இருக்குல்லப்பா, அதில் அக்கௌண்ட்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஏன் லேட்டு, என்ன ஆச்சுன்னு ஒரே நச்சரிக்கிறப்பா. எந்த பிரான்ச்சில் ப்ராப்ளம்? வேலைச்சேரி பிரான்ச்லப்பா. வேலைச்சேரியா? நீ எப்போ போனேங்க? நான் அங்கே போயிருந்தேன், நான் ஒன்று பார்க்கலையே. அது அது வந்து அங்கே அக்கௌண்ட் விஷயமா நிறைய குளறுபடி வருதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த மேனேஜரை தேனாபேட் பிரான்ச்சுக்கு வர சொல்லி அங்கே வச்சு அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன்ப்பா, அதுதான் அப்படி சொன்னேன். சரி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் முதல்ல என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நீ இந்த ப்ராப்ளத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லைப்பா, எல்லா விஷயத்தையும் உங்கள் தலையில் போட்டு எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும், அதனால தான் அது நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலான்னு நினச்சேன்ப்பா. இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுப்பா. இப்போ பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அதுக்காக அவன் மேலே எரிஞ்சு விழுவியா? உனக்கு ஆஃபீஸில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் அவகிட்ட காமிக்கலாமா? அவன் வீட்டில் இருக்கிறவ, ஆஃபீஸ் டென்ஷனை ஆஃபீஸ்லேயே விட்டு வரணும், புரியுதா? சரிப்பா. டேய், நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அது உங்களுக்கு புரியாதுடா. நாம தான் பொறுமையை எடுத்து சொல்லணும். இப்படி எல்லாம் படபடன்னு பேசக்கூடாது. இல்லப்பா, இதெல்லாம் தப்புடா சுந்தர். அவளுக்கு என்ன தெரியும் ஆபீஸ் பிரச்சனையை பத்தி? நீ இவ்வளவு லேட்டா வர ஒரேடா இருக்கிறா. இனிமேல் லேட் ஆகணும், முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு, புரியுதா? சரிப்பா. ஆமா, அந்த அக்கௌண்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன்ப்பா. நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கு, நான் சீக்கிரம் தூங்கணும்ப்பா. வரேன்ப்பா. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா, கொஞ்சம் பொறுமையாரே மாப்ள. பொறுமையா இருக்கணும். நானே எதுக்கு? ஏய், அவங்க செலக்ஷன் ஆன விஷயம் எனக்கு தெரியும்டா. கேட்டா இல்லவே இல்லைன்னு புழுகுறாங்க. நான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க சந்தோஷத்துல ஸ்வீட்ல வாங்கிட்டு போனேன். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடைவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. மாப்ள, வேதாஜி இந்த இன்டர்வியூல உண்மையிலேயே செலக்ட் ஆயிட்டாங்களா? இல்ல மாப்ள, எதுக்காக கேக்குறேன்னா அவங்களே செலக்ட் ஆகலன்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான். போட்டாங்க நம்பிக்கல உனக்கு மேல. நீ நான் சொல்றது நம்ப மாட்டியா? ஏய், நான் ஹோட்டலுக்கு போய் முக்கியமான ஆளாண்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிருக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு இது இந்த ஸ்பெஷல் இந்த இதுல வந்து செலக்ஷன் வந்து ஆயிருக்கிறாங்க. ஏன்
இந்த விஷயத்தை என்ன மறைகிறாங்க, எதுக்கு இப்படி என்கிட்ட புழுகுறாங்கன்னு புரிய மாட்டேங்குதுடா. மச்சி ஹோட்டல் வாசல்ல பைத்தியங்கிற மாதிரி நின்று அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுதான்டா, ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. சரி இது விடு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி திரும்பி தேவசம் நான் கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி அவங்க போய் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் எனக்கு காண்டாவாதா? மாப்பிள்ள செலக்ட் ஆகியிருக்காங்க, ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது பெருசாக காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குடலங்க காரணமும் கிடையாதுடா. என்ன காரணம்? ஒரு மண்ணாங்கட்டி காரணமும் கிடையாது. எனக்கு தெரியும் மச்சி, அவங்க ஒன்று சீன் போட்டுக்கிறாங்க, வேணே தான் பண்ணுறாங்க, தெரியும் எனக்கு. டேய் மாப்பிள்ள, லூசு மாதிரி பேசாதடா. நான் லூசு கரெக்டரா? எல்லாத்தையும் அப்படியே நம்புறேன்ல, நான் லூசு தான். ஆனா நான் ஜெயிக்க மாட்டேன் நீ சொன்னியே, இப்ப நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? உன வெறுப்பதுக்காக நான் பண்றேன், ரொம்ப புட்சால் தனமா பண்ணுகிறாங்கல்ல, அவங்க புட்சால் தான், நான் லூசு தான். கரெக்ட். டேய் மாப்பிள்ள, நிச்சயமா அவங்க அப்படி பண்ற ஆள் இல்லடா. நீ தாண்டா அவங்கள எல்லா விஷயத்திலும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ஏன்டா அப்படி இருக்கு? சத்தியமா புரியவே மாட்டேங்குது. நீ என்ன நம்பவே மாட்டேல? சரிப்பா, நான் தான் தப்பான ஆளு, கன்ஃபார்மா நான் தான்டா தப்பான ஆளு. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த காம்படிஷனில் அவங்க செலெக்ஷன் ஆகிட்டாங்கல்ல, அதை ஏன் என்னடா சொல்ல மாட்டேங்கிறாங்க? அத்தை நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். மாப்பிள்ள, அவங்களே அது என்னன்றதை உங்ககிட்ட சொல்லுவாங்கடா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதாண்டா நமக்கு நல்லது. ஆமாண்டா, எப்போ பார்த்தாலும் நானே வந்து பொறுமையாக இருக்கணும். இல்லை என்ன பார்த்தா இழிச்ச வாய் மாதிரிதா? ஹலோ, என்னப்பா இன்னும் 10 நாளைக்கு அந்த செக்கை போட வேண்டாம்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அண்ணே, உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ண உங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு நாங்க இப்படிதான் பின்னாடியே அலையணுமா? ஐயோ இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் நீங்க சொன்ன நாள் நெருங்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள பணம் வரல நான் செக்கை பேங்க்ல போட்டுருவாமா. ஆனா அதுக்குள்ள வந்துருண்ணே, கன்ஃபார்ம் வந்துருண்ணா. இப்படியே எத்தனை நாளைக்குப்பா சொல்லுவேன்? ஏதோ நீ அன்னைக்கு வீடு தேடி வந்து பேசுனதுனால நான் உனக்கு ஃபோன் பண்றேன், அதுக்காக அப்படியே விட்டுருவியா? இந்த பாரு, பணம் வரல நான் செக்கை கொண்டு போய் பேங்க்ல போட்டுருவேன், அப்புறம் நடக்கிறத நீ தான் பாத்துக்கணும். அண்ணா இல்லைண்ணா, அண்ணா வேறடா. யார் மாப்பிள்ள, என்னாச்சு? செக்கு குத்தோம்ல, பணம் கிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சொல்றாரு? கை ஊத்துறாரு. சொன்ன தேதி பக்கத்தில் வந்துச்சு, செக்கை போட போறேன்றாரு. மாப்பிள்ள, இப்போ இந்த பிரச்சனையை பேசி சரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. இங்கே பாரு மாப்பிள்ள, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்களே இந்த விஷயத்த பார்த்துக்கலான்னு கூட உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. டேய், அதை அவங்களே பார்த்துக்கிட்டுண்டா, விட்டுரு. மாப்பிள்ள, உனக்கு அவங்க மேலே உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா இந்த செக்கு விஷயத்தை எப்படி சரி பண்ணலான்னு யோசிடா. அதுதான் இப்போ நீ அவங்களுக்கு செய்கிற பெரிய நல்லதாக இருக்கும். அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க மாப்பிள்ள. சொல்லு மஞ்சு. வேதா, எங்கடி இருக்க? வீட்லயா இருக்க? அந்த செஃப் கிட்ட பேசிட்டியா? நான் பேசிட்டேன் வேதா, நீ உடனே கிளம்பி இங்க வா, அவரை போய் நம்ம பார்க்கலாம். நான் உன்னை அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன். இதோ உடனே கிளம்புறேன். அப்புறம் வேதா, சொல்லு. இன்னொரு விஷயம் சொல்லு. இல்ல, அவர்கிட்ட நீ கிளாஸ் போக போற, அங்க நீ குக் பண்ண போற ரெசிபிக்கெல்லாம் நம்ம தானே மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும். அவருக்கும் ஃபீஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அதுதான், அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்துட்டு வரியா? என்னடி இது? நாம தான் கத்துக்க போறோம், அதுக்கு நாம தானே பண்ண செலவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். எதுக்கு இந்த பணம்? அது மஞ்சுக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுதான். என்கிட்ட கேட்டா திருப்பி தந்துருவா. ஐயோ, நம்ம மஞ்சு தாங்க, நான் அதை சொல்ல வரலங்க, எதுக்குன்னு தான் கேட்டேன்.
இல்லை அது ஏதோ அது ஃபோனில் நம்ம கற்றுக்கணும் செலவு ஆகணுங்களே. என்ன மேட்ரு? ஏங்க ஏதோ பேச்சு வாக்குல பேசியிருப்போம். இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டா என்ன அர்த்தம்? இல்லை செஃப் ஏதோ சமையல் நீல அதான் கேட்டேன். ஏங்க அடுத்து என்ன பண்ணலான்னு அவகிட்ட கேட்டிருந்தேன். ஆர்டர் விஷயமா ஏதாவது பேசியிருப்போம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்பீங்களா? ஏங்க என்னங்க? ஒன்றும் இல்லை, விடுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, சொல்லுங்க. ஏங்க நீங்கள் நடந்த மறைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? சும்மாதான். நான் எதுக்கு உங்ககிட்ட என்னங்க மறைக்க போறேன்? இங்க பாருங்க, நீங்களா ஏதாவது இமேஜின் பண்ணிக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் மஞ்சு பார்த்துட்டு வரேன். ஏங்க நீங்கள் நடந்த மறைக்கிறீங்களா? நான் எதுக்கு உங்ககிட்ட என்னங்க மறைக்க போறேன்? இங்க பாருங்க, நீங்களா ஏதாவது இமேஜின் பண்ணிக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. மேடம் ஆட்டோ வேணுமா? மேடம் ஆட்டோ வேணுமா? எங்க போகணும் மேடம்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சரிங்க. ஏங்க நீங்கள் நடந்த மறைக்கிறீங்களா? வா மஞ்சு. ஹாய் சார். வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. சொல்லு மஞ்சு. உங்ககிட்ட என் ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அது இவதான். வணக்கம் சார். சார், உங்ககிட்ட பிரசன்டேஷன் கிளாஸ் வரணும்னு ஆசைப்படுறா. ரொம்ப நல்லா சமைப்பா. கேட்டரிங் எல்லாம் கூட வச்சு நடத்திட்டு இருக்கா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கூட இப்ப பண்ணிட்டு இருக்கா. ஓ. ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் இங்க வருவா. அவளுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கணும். அதான் நீ முன்னாடியே சொன்னலம்மா, தாராளமா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் அப்ப கிளம்புறேன் சார். சரிம்மா. வேதா, நீ பாத்துக்கோடி. முடிச்சிட்டு கால் பண்ண, நான் வரேன். ஓகே, பாய். பாய் சார். வாமா. வரேன். மஞ்சு உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கா. சரிங்க சார். சாருன்னெலாம் கூப்பிடக்கூடாது. ஏன்னா ப்ரொஃபஷனலாக குக்காக ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் செஃப்னு தான் கூப்பிடணும். ஜஸ்ட் இது பேசிக்கான விஷயம். ஓகே செஃப். சரி, கிச்சனுக்கு போகலாம் வாங்க. இந்தாங்க, இந்த செஃப் கேப் போட்டுக்கோங்க. இந்த ஏப்ரான் எடுத்து கட்டிக்கோங்க. ஓகே. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி
கண்டிப்பா இதெல்லாம் போட்டுக்கணும். கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ. என்னடா இது, பிரசன்டேஷன் கிளாஸ்க்கு வந்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இது பேசிக்கான விஷயம். ம். சமைக்கும் போது சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். முதல்ல சுத்தம். ஓகே, எந்த ஒரு இன்கிரீடியன்ட் எடுக்கும் போதும் அதுக்குன்னு உள்ள ஸ்பூனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இத பாருங்க, இந்த மாதிரி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எதுவும் மறக்கல இல்ல? ஏங்க நீங்க நடத்த மறைக்கிறீங்களா?